காதுக்குள்ள இருக்க முடியெல்லாம் வெட்டிடும் போது பாதத்தை வெட்டிடுவீங்களான்னு பயமாவே இருக்கு. கத்திரிக்கோள் கழுத்துக்குள்ள எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. சரி சரி விளையாண்டு முடிச்சாச்சுல, சீக்கிரம் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, கிளம்பணுமா இல்லையா? வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மொபைல் யூனிட் வந்து இன்னைக்கு புக் பண்ணிருக்கிறது யாருன்னு தெரியுமா? அவங்க வந்து கார்கஸ் ஸ்பானியல். ஆமாங்க, இந்த கார்கஸ் ஸ்பானியலுக்கு வந்து லைட்டா ஃபர்ரை கட் பண்ணி விட்டு நீட் பண்ணிட்டு குளிப்பாட்டணும்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்தோடனே ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் லைட்டா, அதை எப்படி சொல்றது, ஷையும் கிடையாது பயமும் கிடையாது. டேபிள் ஏத்திட்டா டக்குன்னு குளிச்சிருவாரு. அதனாலதான் இவரை நான் கெட்டி வச்சிருக்கேன். நீங்க பாக்கலாம் அவரை கெட்டி வச்சிருக்கிறத. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், சடாம குளிச்சு ஓடிடுவாரு. இவருக்கு வந்து கால்கள்ல அந்த பேக்ஸ் போர்ஷன்லயும் அதுக்கப்புறம் முதுகு டெயில் போர்ஷன்ல மட்டும்தான் ஃபர் அதிகமா இருந்ததே ஒழிய உடம்புல ஃபர் அதிகமாவே இல்ல. சோ வந்து ஈஸியா வந்து ஜீரோ ட்ரிம் எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. அந்த இடத்த மட்டும் அவங்க வந்து பாஸ் எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிட்டு அந்த காது கிட்ட இருக்கிற அன்இவன் ஹேர்ஸ் எல்லாத்தையும் நீட்டா ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நமக்கு ட்ரிம்மிங் ஒர்க்கே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் சிசரிங் தான். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. நான் வந்து மெயினா வந்து இந்த இடத்துக்குள்ள எல்லாம் வந்து சிசரிங் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சில நேரங்கள்ல ட்ரிம்மிங் வந்து அன்இவன் ஆக்கி விட்டுரும் இந்த இதை வந்து. ஸோ இதை வந்து கண் பார்வையில தான் நம்ம பண்ண முடியும். அதனால சிசரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரை குளிப்பாட்டுறது மட்டும்தான். நீங்க பார்த்தா தெரியும், நெயில் கட் பண்ணும்போது கூட பெசாம இருந்தாரு. ஆனா ஒரு விஷயம், இவரை நம்ம கெட்டி வைக்கல அப்படின்னா சடாரண பூச்சி ஓடிடுவாரு. அது ஒன்றுதான் இவர்கிட்ட பெரிய இது. நல்லா பார்த்தா தெரியும், இங்க பாருங்க, நல்லா குளிப்பாட்டுறதுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. கெட்டி மட்டும் வச்சிருக்கணும். அண்ட் இன்னொன்னு, இவருக்கு கொஞ்சம் டிப்ஸ் நிறையவே இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க வந்து டிக்ஸுக்கு வந்து சீக்கிரம் உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்னைக்குமே உங்க டாக்ஸுக்கு டிக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே அவசரப்பட்டு புடுங்குற வேலையை பண்ண வேண்டாம். அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஏன்னா ஒரு டிக்கோட கொடுக்கு அந்த வாயில இருக்கிற அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்கின்னுக்குள்ள போய் பிளட் சக் பண்றது. அது நீங்க டிக்கை எடுத்தாலுமே அதே இடத்துல இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா டாக்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணிடும். ஆர் அது வந்து இன்னும் கொஞ்சம் உண்ணிகளை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஸ்மெல் ஆஃப் பிளட் வந்து. ஸோ என்னைக்குமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவர் அழகாக ரெடி பண்ணி வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்து பார்ப்போம். பாய்.